பிக் பாஸ் லைவ்ல அந்த 24 மணி நேரம் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான விவாதம் நடந்துச்சு. விவாதம்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு செலெக்ஷன் பண்ணாங்க பாருங்க. 3 குச்சி எடுத்துட்டு வரேன், அந்த குச்சியை வச்சு செலக்ட் பண்ணலாமா? அப்புறம் எதுக்குடா விவாதம் பண்ணீங்க? முதல்லயே அந்த குச்சிலேயே போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு நமக்கு. அதுல நடந்த நிகழ்வுகள் பிக் பாஸே ஒரு பாயிண்ட்ல காண்டாயிட்டு, ஒரு நாள்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா சொல்லுங்க, அண்ணா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துட்டு போவீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸே காண்டாயிட்டாரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ 4 பேர், கமருதீன், பார்வதி, கனி மற்றும் ஆதிரை, இந்த 4 பேருமே அந்த கேப்டன்சி டாஸ்க்லையும் பங்கேற்கணும். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் பெனிஃபிட் யாருக்கு போக போகுது அப்படின்றது தான் பாயிண்ட். ஆனா இந்த இந்த ஒரு பவர் போயிருக்குல்ல, ஒரு நபருக்கு போயிருக்காங்களே, அது வந்து தண்டசோறு தான் அப்படின்றது நான் சொல்றேன். ஏன் இப்ப சொல்றேன்னா, அவங்க நினைச்சு தேர்ந்தெடுத்த ரீசன்ஸ் எல்லாம் கரெக்ட் வந்த நபருக்கு. ஆனா அது கடைசியில வந்து அது வேஸ்டா போதேன்றது தான் ஒரு பரிதாபமா இருக்கு. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கனி மற்றும் பார்வதிக்குள்ள தனிப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது. பார்வதி ஆல்ரெடியே போயிட்டு எப்படியாவது கமரோ எனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து ரீசன்ஸை சொல்லும் போது எனக்கு பல நிகழ்வுகள் பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும் ட்ரை பண்றேன்ற மாதிரி கனி கிட்ட பேசுறாங்க. கனியை விட்டு கொடுக்கல, பார்வதியும் விட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாரும் டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி கனி உட்காந்து பேச உடனே பிக் பாஸ் வந்துட்டாரு. அது என்னடா டே, நாங்க ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கோம், இதை வச்சுதான் நாங்களே கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்கோம், நீங்க பாட்டுன்னு தனியா போய் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தா நான் என்ன வேடிக்கை பார்க்கணுமா? வேடிக்கை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்து கடுப்பாயி வந்து எல்லா லிவிங் ஏரியா வாங்க, குறிப்பா பார்வதி கமருதீன் கனி மற்றும் ஆதிரை 4 பேர் லிவிங் ஏரியா வாங்க, வந்துட்டு இந்த 4 பேரை டிசைட் பண்ணி எந்த ஒரு நபருக்கு அந்த 24 மணி நேரம் போகணும் அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதில் கனி வந்து என்னோட குழந்தைகளை இங்கே வர வைக்கணும், இங்கே பார்க்கணும் அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷன், என் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒன்று. அடுத்து இன்னொரு பக்கம் கமருதீன் வந்து என்னன்னா, எனக்குன்னு யாருமே கிடையாது, எங்க அம்மா போன மே மாசம் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என் அக்கா வந்து கொஞ்சம் தனிமையில தான் இருக்காங்க, நான் இங்க ஒரு இடத்துல அவங்கள நான் வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போனது இதெல்லாம் கொடுத்ததில்ல. ஸோ எங்க அக்காவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸும் கொடுக்கறதுக்காக நான் விரும்புறேன். இங்க என் ஃப்ரெண்டு வந்தானா கூட எனக்கு தப்புகள்லாம் சொல்லி கொடுத்து திருத்த முயற்சி பண்ணுவான், ஸோ அதனால எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கமருதீன் வந்து அவனுடைய ரீசன்ஸுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க அம்மா வரணும், இந்த வீட்டுக்குள்ள 1000 எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நான் எங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நான் எங்க அம்மாவுக்கு சொல்லி 2 மணி நேரம் புரிய வைக்காது, அதுல ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நடுவுல கனி 2 மணி நேரமே புரிய வைக்க முடியல, ஒரு நாள் ஃபுல்லா சொல்லி எப்படி புரிய வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் வேற கனி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 70 வயசு சம்திங் இருக்கு, எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க பெருசா எங்கேயும் போல எதுவுமே இல்லை, நான் கூட இங்க சென்னையில இருக்கேன், அவங்க வேற எங்கேயுமே கூப்பிட்டு போயிடலாம் நான் காட்டுறது இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன் கூட பழகுறது இந்த மாதிரிலாம் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த ஸ்பேஸ் கிடைச்சா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசுறாங்க. என்னோட இதுங்கெல்லாம் தீர்த்துடலாம், வெளியே நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க, அதெல்லாம் பேசி தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது திரும்ப ஒரு கவுண்டர், கனியோட கவுண்டர், அருமையான கவுண்டருங்க பார்வதி கிட்ட. 4 பேர் 4 விதமா பேசினா அதை பத்தினா எனக்கு கவலை இல்லைன்னு நீங்க தானே பார்வதி சொன்னீங்க, இப்ப எதுக்கு நீங்க அதை கவலைப்படுறீங்கன்ற மாதிரி எங்க கரெக்டான சுச்சுவேஷன்ல பாயிண்ட் அடிக்கணுமோ கனி சரியான அடி அடிக்கிறாங்க. இதே வந்து அந்த 4 வைல்டு கார்டு வந்து பேசும்போது பார்வதி எவ்வளவு பில்டப் டெவலப் ஆகிட்டு, நான்லாம் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணாங்களே, கவலைப்பட மாட்டேன்ல, அதே மாதிரிதான் இந்த இடத்துல பேசினாங்க. கனி போட்டு முடிச்சு விட்டாங்க. அடுத்து ஆதிரை வந்து சொல்றாங்க, நான் வந்து என் ஃபேமிலி இது வரைக்கும் எனக்கு ரொம்ப, எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் திருப்பூரில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்காக எங்கேயும் வெளியே போய் கூப்பிட்டு போனதில்லை, சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்ல, இன்னும் நாங்கள் அந்த மணி ஸ்ட்ரகிளில் தான் இருக்கும், அவங்க வந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணும். ஸோ ஒரு பக்கம் பார்வதியோட ரீசன்ஸும் இங்கே ஆதிரையோட ரீசன்ஸ் ஆர் சேம் டு சேம். அவங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டாங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், பட் 2 பேருமே வரேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு ஆசையா இருக்காங்க, அந்த ஆசையை நான் நிறைவேற்றியே ஆகணுன்ற மாதிரி ஆதிரை. கனியும் அவங்க பசங்களை நான் என் கூட தங்க வச்சுட்டு என் கூட இந்த ஜேர்னியை டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி கனி. ஸோ இதுல என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் வாக் அவுட் பண்ணிட்டாப்ல. கமருதீன் வந்து இது பெருசா டிபேட் போது வாக் அவுட் பண்ணிட்டாப்ல. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா வந்து ஆதிரை வந்து என்ன சொல்றா, நீ வந்து செலிபிரிட்டி ஃபேமிலி, அப்பா யாருன்னு தெரியும், இதெல்லாம் தெரியும், ஸோ அதனால நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கனியை சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணிடுறா பார்வதி, டைரக்டா ஆதிரை அட்டாக் பண்றா, நீ வெளியே போயிட்டு வந்த,
வெளியே போயிட்டு நீ ஃபேமிலியை மீட் பண்ணியிருப்ப, இதெல்லாம் பண்ணியிருப்ப. அதை தாண்டி எப்படி வெளியே போய் ஃபேமிலி இதெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டல, அதை தாண்டி நீ பேசியிருப்ப அப்படின்னும் போது, இல்லை நான் வெளியே போய் ஃபேமிலிலாம் மீட் பண்ணல, நான் ஃபோன் கால் மட்டும் தான் ஒரு வாட்டி பேசினேன், அதுதான் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்றாங்க. இதுதான் எனக்கு அப்படின்னும் போது, நீ தான் பார்த்துட்டு பேசிட்டே வந்தாங்க, நாங்கள் பேசாம தாங்க இருக்கோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பார்வதி சொல்றாங்க. இல்லை நான் எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரில, வெளியே வந்து பாருங்க, அந்த 3 வாரமா என் ஃபேமிலி பண்ண ஸ்ட்ரகுளும் என் குடும்பப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ நான் அதை கிளியர் பண்றதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பல விஷயங்களை கிளியர் பண்ணிருக்கேன், அதை கிளாரிஃபை பண்ணிருக்கேன். இன்னும் அது பல டேமேஜஸ்லாம் இருக்கு. அதை வந்து நான் இங்க எங்க ஃபேமிலி மூலியமா வந்தா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும், எனக்கு அது இது வேணும், முக்கியமா வேணும். அவங்க சொல்ற ரீசன், நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே நான் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசனும், இந்த வெளியே பார்த்த ஸ்ட்ரகிள், இது 2 தான் ஆதரியுது. அடுத்து என்ன சொல்றாங்க பார்வதி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதே தான் நானும் இதை கிளியர் பண்ணோம், எங்க அம்மாவுக்கு எதுவும் பண்ணல, அவங்க வயசு இதுவா இருக்குன்ற மாதிரி இப்படி மாத்தி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கடி வந்து நான் வரலங்க இதுல, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசிக்கிறீங்க, ஒரே மாதிரி சண்டை போடுறீங்க, 2 பேரும் பேசிட்டு ஏன் பக்கம் வந்திருக்குன்ற மாதிரி கனி ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுத்துட்டாங்க. 2 பேரும் சேம் டு சேம், நீங்க சண்டை போடுங்க, அடுத்து நான் வந்துடுறேன்ற மாதிரி அந்த இடத்துல எண்டு கார்டு போட்டாங்க. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் வந்துட்டு, எவ்வளவு நேரம் சீக்கிரம் எடுங்கப்பா முடிவை, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா முடிவு எடுத்துட்டு இருப்பீங்க, நான் என்ன வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா, நான் இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸே காண்டாயிட்டு, இது ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிவு எடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாச்சு. இதுல 3 பேரும் விவாதம் மாறி போது, மாறி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து ஆதிரி கனியோட பாயிண்ட்டை வந்து அவங்க செலிபிரிட்டி ஃபேமிலி இதெல்லாம் இருக்கு, அதுல வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு, எங்களுக்கு இங்க 2 பேரண்ட்ஸுக்கும் வயசு கம்மியா இருக்கு, அதை ஒன்று பாருங்கன்ற மாதிரி ஏஜ் இஷ்யூவை எடுத்துட்டு வந்தாச்சு உள்ள. ஸோ முடிகிற மாதிரியே தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, சாபுத்திரி போலாம், லக்கு பேஸ்ல போலான்ற போது ஃபர்ஸ்ட் கனியும் வேணான்றாங்க, ஆதிரியும் வேணான்றாங்க. எப்படி? ஸோ கனியும் வேணாம், ஆதிரியும் வேணாம், 2 பேரும் இப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி லக்கு பேஸ்ல தான் போகணும், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னா வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்லி லக்கு பேஸ்டு போலான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. கனியும் ஒத்துக்கிறாங்க, பார்வதியும் ஒத்துக்கிறாங்க. என்ன பிளான்னா, 3 குச்சிகள் இருக்கு, 2 பெரிய குச்சி, ஒரு ஸ்மால் குச்சி, அந்த 3 குச்சி எடுத்துன்னு வந்து வைப்பாங்களாம். அதை பார்த்து எடுத்தா அதுல யாரு சின்ன குச்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கணுன்ற மாதிரி தான் பாயிண்ட். ஸோ அந்த குச்சி எடுத்துன்னு வராரு, ஆளுக்கு கண்ணை மூடி போய் எடுக்கிறாங்க. அந்த ஸ்மால் குச்சி ஆதிரைக்கு போகுது. ஆதிரைக்கு தான் 24 மணி நேரம் டாஸ்கோட பெனிஃபிட் கிடைக்குது. அவங்க அதை எடுக்கும் போது ரொம்ப உடஞ்சிட்டாங்க. எடுத்த உடனே அவங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு பயங்கரமான செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. கங்கராச்சுலேஷன் ஆதிரை, 24 மணி நேரம் டாஸ்க்கை வாங்கினதுக்கு நன்றி. ஆனா என்ன, இந்த வாரம் தான் நீங்க வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறீங்களே, ஆக மொத்தத்தில் 24 மணி நேரமும் தண்டமா போச்சு, உங்களோட எவிக்ஷனும் போச்சு, உங்களோட ஃபேமிலி வீக்கும் போச்சு அப்படின்றதான் எனக்கு தோணப்போகுது. ஏன்னா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஆதிரியோட ஓட்டிங் மட்டும் தான் மாறவே இல்லை, மற்ற எல்லாருமே ஸ்வாப் ஆகியிருக்காங்க ஷிஃப்ட்ல. ஓட்டிங்ல மற்ற எல்லாருக்கும் மாற்றம் நடந்திருக்கு, ஆனா ஆதிரியோட பொசிஷன் மட்டும் ஸ்டில் கான்ஸ்டன்ட், மாற்றமே இல்லைன்றதால இந்த வாரம் ஆதிரியோட எவிக்ஷன் ஹெவி பாசிபிலிட்டி இருக்கிறதால அந்த பவரும் தண்டமா போக போகுது அப்படின்றது தான் தோணுது. இதுக்கு வேற யாருக்காவது யூஸ் ஆயிருக்கும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே தண்டமா போச்சு, தண்ட சோறுன்னு சொன்னல, இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.